ஸோ தேர்ட் டே இன் வயநாட். இன்றைக்கி டாடா பாபாய் சொல்கிற டைம் வந்துருச்சு. ஸ்விம்மிங் பூலுக்காகட்டும், இந்த பிரிட்ஜ் ஆகட்டும், ஸோ எல்லாத்துக்கும். ஸோ கிளம்பிட்டோம் இங்கேருந்து. ஆயுர்வேதிக் ஸ்பா எடுத்திருந்தேன். செம்ம டயர்டாக இருக்குது. பட் ஸ்டில் நவனீத்துக்காக எங்கன்னா வெளியே போகணுன்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே போகிறோம் அப்படின்றதெல்லாம் பார்ப்பீங்க. வாங்க போகலாம். வயநாட்டில் அட்வென்ச்சரஸ் தீம் பார்க்குன்னு சொல்லிக்கிறதுக்கு நிறைய எதுவுமே இருக்காது. Y3 பார்க்குன்னும் போது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் தீம் பார்க்குன்னு சொல்லலாம் வயநாட்டில். ஸோ அங்கே தான் வந்திருக்கோம் இப்போது. லேண்ட்ஸ்கேப்பான ஒரு இடத்துல கார் பார்க்கிங்க்கு ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. அங்கே காரை பார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜீப் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஜீப்லேருந்து மேலே கொண்டு வந்து அவங்களே விட்டுடுவாங்க. இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லலாம் எப்படி மேலே கொண்டு வந்து தீம் பார்க் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கணுன்னே ஒரு ஆர்வத்தில் வந்திருந்தோம். பார்க்கறதுக்கு மட்டும் கிடையாது, ஈவன் நிறைய ஃபன் பண்ணணும், நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவோடு வந்திருக்கோம். சரி வா போகலாம். சுற்றி பார்க்கும்போது ஃபுல்லாக மலை, கொடி, செடி தான் நம்மளுக்கு கண்ணில் தெரியுது பாருங்கள். அதுக்கு நடுவில் கொண்டு வந்து இந்த தீம் பார்க்கை வச்சுருக்காங்க. நம்ம உள்ளே வந்ததுமே மலை மேலே ஃபஸ்ட்டு ரைடு கேம்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த சைடில் ரோப் கேம்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு ரோப் கேம்ஸ் எல்லாம் இப்போ விளையாடணுன்னா காஞ்சி தீஞ்சிருவோம் போல இருக்குது. இதில் எல்லாமே நல்லா மேலேருந்து கயிறு கட்டி தொங்குற கேம்ஸ் தான் நிறைய இருக்குது. கப்பல் ஜிப்லைனில் ஆரம்பித்து சைக்கிளிங், இந்த மாதிரி வீலிங்னு நிறைய கேம்ஸ் வச்சுருக்காங்க மேலே விளையாடுற மாதிரி. அட்வென்ச்சரஸ் பிடிக்கும், ஹைட்டு பிடிக்கும் அப்படின்றவங்களுக்குலாம் ரொம்பவே சூட் ஆகும். 3D 5D எல்லாம் போய் இப்போ 12D வந்துருச்சு. 12D சினிமாஸில் என்ன படம் போட போகிறாங்கன்னு தெரியல. நானி படத்தை 3Dயில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாக ஈயை வச்சு படமும் எடுத்திருக்காங்க. நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ. பேசிக்காகவே குழந்தைங்களுக்குலாம் தண்ணியில் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் நவ்னீத் தண்ணியை பார்த்தா பண்ணுற அலப்பறை இருக்கே. குதி சபா இப்பவே கண்ணை கட்டுது. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நல்லா ஸ்விம்மிங் எல்லாம் விளையாடி முடிச்சுட்டு வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறமா இங்கே சின்ன பார்க் ஒன்று வச்சுருக்காங்க. இதுக்கு பக்கத்தில் பார்க்கும்போது ஃப்ரீ ஃபால், வால் கிளைம்பிங் அதெல்லாம் தனியாக வச்சுருக்காங்க. இந்த அட்வென்ச்சர் கேம்ஸ் மேலெல்லாம் அவ்வளோ லவ்வாக இருப்பவங்க, மேலே இருந்து குதிக்கிறதுக்கெலாம் ஆசைப்படுறவங்களுக்குலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு சொல்லலாம். நான் ஆஸ் யூஷுவல் ஒரு ஓரமாக உட்காந்து வீடியோ எடுத்தோமா, கை தட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். என்னென்ன சொல்றான் பாருங்க. ஒரு அங்கிள் வால் கிளைம்பிங் பண்ணுறதை பார்த்துட்டு என் தம்பிக்கும் வெறி ஆயிடுச்சு. நானும் போய் ஃப்ரீ ஃபால் பண்ணுறேன் அப்படின்னு இறங்கிட்டான் களத்தில். பயமா இருக்குடா. ஐயம்மா ரொம்ப லாங்கா இருக்கு. பாருங்க பாருங்க, வயிற்று பசிக்காக ஒரு ஆள் தலையில தொங்குறாரு. இது மாயம் இல்ல, மந்திரம் இல்ல. வாங்க வாங்க பாருங்க பாருங்க, காசு போடுங்க. A few moments later.
என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு டைமாக கைக்கு எட்டின அளவுக்கு பலாப்பழத்தை இப்போ தாங்க இந்த மரத்தில் பார்க்குறேன். எல்லா பலாப்பழமும் கைக்கு எட்டுற அளவுக்கு கிட்டேயே இருக்குது இந்த மரத்தில் பார்க்கும்போது. ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போதும் நம்ம ஒவ்வொரு புது விஷயங்களை கற்றுக்குறோம். ஸோ நிறைய ட்ராவல் பண்ணுங்கள், லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணி வாழுங்க. ஸோ நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் Y3 பார்க் வந்துட்டு. நீங்கள் ஏற்கனவே Y3 பார்க் வந்திருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். Y3 பார்க் போகல அப்படின்னா வயநாடு போகும்போது கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இங்கே காஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அப்புறம் என்ன மக்களே, வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம். டாடா பாய்.